இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய ஃப்ரெஞ்ச் காலனிக்கு தாங்க வந்திருக்கோம். ஃப்ரெஞ்ச் கல்ச்சர் அண்ட் ஆர்கிடெக்சரை நம்ம வந்து ஃப்ரான்ஸ்க்கே போகாமல் இங்கேருந்து பார்க்கலாம். ஸோ இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து நோ பார்க்கிங் அப்படி தான் சொல்லிட்டு போர்டு போட்டிருப்பாங்க. நீங்கள் காரில் வந்திருந்தீங்கன்னா பாண்டிச்சேரி முனிசிபால் பே அண்ட் பார்க்கில் வந்து 40 rupees கொடுத்து கார் பார்க்கிங் பண்ணிக்கலாம். இங்கே நீங்கள் வந்து நடந்தும் சுற்றி பார்த்துக்கலாம், இல்லைனா பைக்கில் ரெண்ட் பண்ணியும் சுற்றி பார்த்துக்கலாம். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா நடந்து தான் சுற்றி பார்த்தோம். சம்மர் சீசன்றதுனால இங்கே வந்து பயங்கரமான வெயில் இருந்தது. நீங்கள் இங்கே வரப்போ சீசனுக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துடுங்க. இந்த லொக்கேஷனில் பார்த்தீங்கன்னா நிறைய கேஃபே ரெஸ்டாரண்ட்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் அங்கே போயிட்டு ஃபுட்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி பயங்கரமான வெயிலாக இருந்ததுனால நாங்கள் கேஃபே எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போயிட்டு கோல்டு காஃபி அண்ட் சாக்லேட் மில்க் ஷேக்லாம் வாங்கி குடித்தோம். இந்த வெயிலுக்கு நல்லா ஒரு கோல்டு ட்ரிங்க் குடிச்சிட்டு அப்படியே வெளில போயிட்டு நாங்கள் சுற்ற ஆரம்பித்தோம். இங்கே பார்க்க வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்குது. ஃப்ரெஞ்ச் வார் மெமோரியல், போலீஸ் மியூசியம், பாரதி பார்க், பொட்டானிக்கல் கார்டன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிறைய பிளேசஸ்லாம் சுற்றி பார்க்கறதுக்கு இருக்குது. இங்கே இருக்கிற பில்டிங்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்குது. நாங்கள் இங்கே வந்தப்பவே நிறைய பேர் ஃபோட்டோ ஷூட் பண்ணிட்டுருந்தாங்க. அண்டு நாங்களும் கொஞ்சம் நேரம் ஃபோட்டோ ஷூட் பண்ணோம். இங்கே இருக்கிற பில்டிங்ஸ்க்கு அவ்வளோ அழகாக பெயிண்ட்லாம் சூஸ் பண்ணியிருக்காங்க. டோர்ஸு, விண்டோஸ், இதோட ஆர்கிடெக்சர்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃப்ரெஞ்ச் ஸ்டைலில் அழகாக இருக்குது. அண்ட் ஓவராலாக இந்த ஏரியாவும் ரொம்பவே நீட்டாக இருந்துச்சு. ஸோ இந்த பியூட்டிஃபுல்லான ஃப்ரெஞ்ச் காலனியை நாங்கள் சுற்றி பார்த்துட்டு ஃப்ரெஞ்ச் ஸ்டைலில் இருக்கக்கூடிய ஒரு ஹவுஸை தேடி கண்டுபிடிச்சி நம்ம வந்து ஸ்டே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்தோம். அப்போ தான் நாங்கள் வந்து லா செட்டில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெஞ்ச் ஹெரிட்டேஜ் ஹவுஸை வந்து கண்டுபிடிச்சோம். ஸோ இங்கே நாங்கள் உள்ளே வந்தப்போவே பார்த்திங்கன்னா எங்களை நல்லாவே வெல்கம் பண்ணாங்க. நாங்கள் ஃபஸ்ட்டு போயிட்டு ரூம்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அண்ட் தென் ரூமை வந்து புக் பண்ணோம். ஸோ நாங்கள் 2 பேர் வந்திருந்தோம். எங்களுக்கு வந்து 4500 rupees சார்ஜ் பண்ணாங்க. இங்கே செக்இன் டைம் பார்த்திங்கன்னா 1 PM அண்ட் செக் அவுட் டைம் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே 11 AM. ஸோ இந்த பர்டிகுலரான ஃப்ரெஞ்ச் ஹவுஸ் பில்ட் பண்ணி 250 years பக்கம் ஆகிருக்கு. அண்ட் இதை நிறைய ரெனோவேஷன்லாம் பண்ணி நம்மளுக்கு வந்து ஹோட்டல்ஸாக ப்ரொவைட் பண்ணுறாங்க ஸ்டே பண்ணுறதுக்காக. இந்த லொக்காலிட்டியில் இருக்கக்கூடிய எல்லா பில்டிங்ஸும் கிட்டத்தட்ட 200 yearsஆகவே இருக்குது. அண்ட் இப்போ தான் புதுசாக 2-3 பில்டிங்ஸ்லாம் பில்ட் பண்ணிகிட்டு இருக்கிறதா சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ உள்ளே என்ட்ரானப்பவே பார்த்திங்கன்னா இங்கே வந்து பயங்கரமாக லைட்டிங்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. பியூட்டிஃபுல்லான கார்டனும் லெஃப்ட் சைடில் இருந்தது. ஸோ நாங்கள் உள்ளே போய்ட்டு குயிக்காக ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வெளியில் வந்து நைட் வியூ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு வெளில போனோம். பகலில் இருந்ததை விட இங்கே நைட்டு வந்து நிறையா மக்களை பார்க்க முடிஞ்சது. இந்த லொக்கேஷனை சுற்றி நிறைய ஸ்ட்ரீட் ஃபுட் அண்ட் ஹோட்டல்ஸ் எல்லாமே இருக்குது. நாங்கள் இங்கே நியர்பை ரெஸ்டாரண்ட்டில் ஒரு இடத்துல போயிட்டு ஃபுட் சாப்பிட்டோம். அங்கே ஃபுட்டு வந்து ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. ஸோ நைட்டு நல்லா சாப்பிட்டதுக்கு அப்புறமேட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ராக் பீச்சில் போயிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு போனோம். இந்த நைட் டைமில் பார்த்திங்கன்னா பியூட்டிஃபுல்லான கடலோட சத்தங்கள் அண்ட் நம்மளை சுற்றி நிறைய பேர் இருந்தாங்க. அதெல்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது மனசுக்கு. நாங்கள் இங்கே கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ரூமுக்கு வந்து நல்லா தூங்கிட்டோம். நெக்ஸ்ட் டே மார்னிங் 8:30க்குலாம் நமக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. பிரேக்ஃபாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஃப்ரூட்ஸ், ப்ரெட், எக்கு, ட்ரிஸ்ட், காஃபி எல்லாம் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. எல்லாமே டேஸ்டியாக இருந்தது. ஒரு பியூட்டிஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது எங்களுக்கு. நீங்கள் பாண்டிச்சேரி வந்தீங்கன்னா மறக்காமல் இந்த ஃப்ரெஞ்ச் காலனியை சுற்றி பாருங்கள். முடிஞ்சால் இந்த இடத்துல ஸ்டே பண்ணி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அது இந்த சேனல் க்ரோ பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சீக்கிரமாக நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். Until then, peace.